பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பார்வதி அக்கா வந்து ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுல வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுருக்காங்க திவ்யா. அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து சுபிக்ஷாவோட கேஸுக்கு ஒரு பயங்கரமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல யாரு ஜெயிச்சாங்க அப்படின்றதையும் பார்த்துருவோமே. சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலா பார்வதி விசஸ் அரோரா அப்படின்ற கேஸ் வருது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்றேன்ற பேர்ல கமருதீனை வக்கீல் ஆக்கிட்டாங்க, தன்னுடைய வக்கீலா. ஏன்னா கமருதீன் சாட்சிக்கு வரக்கூடாதுன்றதான் அவங்களோட இன்டென்ஷன். எப்படி கமருதீன் சாட்சிக்கு வந்தா நமக்கு பிரச்சனை ஆயிரும்ன்றதுக்கு தெரிஞ்சு அவனை அப்படியே லாக் பண்ணிட்டாங்க, வக்கீலா லாக் பண்ணிட்டா பேச முடியாதுன்றதால. அடுத்து என்ன பண்றாங்க, சாட்சி ரெடி பண்றாங்க போல இருக்கு. எப்படி சாட்சி ரெடி பண்றாங்க போல, அதுல சாட்சிக்கு வந்து திவ்யாவை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. திவ்யா வந்து பொய் சாட்சி சொல்றதுக்காக ரெடி பண்ணி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க போல. இதுதான் அந்த கோர்ட்டு கேஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது திவ்யா வந்து கிளின்னு கிளிக்கிற அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்கு முன்னாடி டிஸ்கஷன்ல நான் சாரி கேட்கும் போது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் கட் ஆகுது. அது என்ன மீனிங்க கேட்குதுன்னு டிஸ்கஷன்ல சாரி கேட்கும் போது அப்படின்னும் போது யாரு பிக் பாஸ் கேட்கும் போது அது என்ன கான்டெக்ட்னு தெரியல. ஆனா எடிட்டர் அந்த ஒரு கிளிப்பை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கான். அங்க மொதல் டவுட் வருது. ஓகே, கேட்கும் போதுன்ற மாதிரி சொன்னும் போது கேட்க முடியாது. இப்ப எப்படி கேட்கும் போதுன்னு வைக்கிறாங்க, உடனே பார்வதி கேட்க முடியாது திவ்யா, கேட்க முடியாது அப்படின்றது. பாரு, எனக்கு இது இம்பார்ட்டன்டான விஷயம் பாருன்ற மாதிரி சொல்றாங்க திவ்யா. எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னும் போது நாங்க கேஸ்ல இருக்கோன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. என் நேமை யூஸ் பண்ணியிருக்க கூடாது, திஸ் இஸ் நாட் நைஸ். என் நேமை நீ ஏன் யூஸ் பண்ற, அதுக்கு எனக்கு பிடிக்கல சுத்தமா அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. கரெக்டு தானே மக்களே? இப்ப நீங்க ஒரு நேமை எடுத்து பயன்படுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா ஓகே, உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட நீங்க நேம் அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம நேமை பயன்படுத்துவது தவறு. அதை தான் என் நேமை என்ன கேட்காம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ என் நேமை யூஸ் பண்ணாதீங்க, அது சரி கிடையாது அப்படின்றத திவ்யாவோட மறுப்பை தெரிவிக்கலாம். ஏன் நேற்று அமித்தே வந்து நீ இந்த ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாம் பாருன்ற மாதிரி நைட்டு போய் அவர் பேசினாரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டார்ல. இதை திவ்யா ஓப்பனாக முன்னாடி அப்போஸ் பண்ணுறாங்க. என் நேம் எடுக்கும்போது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி அவங்க அப்போஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் கேஸ் போடுங்கன்னா அடுத்து ஒன்று இழுத்து கேஸ் போடுறது கிடையாது. கரெக்டாக அந்த இடத்துல திவ்யா அவங்க பாயிண்ட் கேட்குறாங்க. ஓகே, கம்முன்னு நாங்களே வேற பிரச்சனையில் இருக்கோம். ஆமா, நாங்களே அரோரா வேற எங்களை வச்சு கேஸை போட்டிருக்கா, எங்களை வச்சு செய்ய போறா, இந்த ஒரு பயத்துல இருக்கும், நீ வேற நடுவில் ஏமா டிஸ்டர்ப் பண்றன்ற மாதிரி பார்வதியோட மைண்ட் வைஸ் பிடிச்சிக்க முடியுது. ஸோ இப்பதான் உன் பாயிண்ட்னு வந்துட்டு சொல்லணுமா? இப்பதான் நீ வந்து பாயிண்ட்டை சொல்லணுமா? நாங்களே பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்கோம், மண்டையை பிச்சுட்டு இருக்கோம், நடுவில் வந்து நீ பாயிண்ட் சொல்லணும்னு வரையே எல்லாம் நியாயமாமா, எதுக்குமா இப்பெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது அட்லீஸ்ட் வெயிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வெயிட் பண்ணுன்றாங்க. பார்வதி கமருதினை இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. எப்படி பார்வதி கமருதினை இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க, திவ்யா வந்து வெயிட் பண்ணுன்றாங்க. உடனே கமருதீன் ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி பார்வதி கிட்ட சொல்லிட்டு இங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க திவ்யா. சாட்சி நீ கூப்பிட்டப்ப அப்ப நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். எப்படி சாட்சி கமருதீன் வந்து திவ்யாவை சாட்சிக்கு கூப்பிட்டுருக்கான், நீ கூப்பிட்டப்ப நான் சாட்சிக்கு இல்லை வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்றத ஓப்பனா உடைக்கிறாங்க. எப்படி ஓப்பனா உடைக்கிறாங்க, சாட்சி என்ன கூப்பிடுறப்பா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றதா. ஸோ இங்க லாயருக்கே நீ அந்த கேஸை வாதாடணுமா வாதாட வேண்டாமா அப்படின்றது அவங்க விருப்பங்கள், அவங்களோட விருப்பம் இருக்கு. அதே மாதிரிதான் சாட்சி எனக்கு வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நான் வெளியே சொல்லிட்டேன், வேண்டான்னு நான் அப்பயே சொல்லிட்டேன், நீ உள்ள போய் என் நேமை சொன்னா அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஆயிரும். உள்ள போயிட்டு அந்த தீர்ப்புல ஜட்ஜ்மெண்ட்ல என் நேமை சொல்லாத, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றத ஓப்பனா உடைக்கிறாங்க, சொல்லாதன்றாங்க. ஓகே, உடனே என்ன பண்றாங்க பார்வதி, வி டோன்ட் ஹேவ் டைம்ன்ற மாதிரி பார்வதி கத்துறாங்க. உடனே கமருதீன் கேட்டுக்க, கமருதீன் இப்போ உட்கார்ந்துக்கிட்டு கமருதீன் கேட்டுக்கோன்னு சொல்ல வரனால திரும்ப பார்வதி இப்போ உட்கார்ந்து நீங்க பேசணும்னு அவசியம் கிடையாது, இப்ப இந்த விஷயத்த பேசணும்னு அவசியம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் உங்க பாயிண்ட்டை வந்து சொல்லிட்டே இருப்பீங்களா, உங்க பர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டே இருப்பீங்களா, இதுதான் உங்களோட வேலையா அப்படின்ற மாதிரி பார்வதி திவ்யாவை பத்தி கேட்கிறா. உடனே திவ்யா டென்ஷன் ஆயிட்டு ஐ ஸ்வேர் கமருதீன் சோ உள்ள என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உள்ள போயிட்டு எப்படி கோர்ட்ல போயிட்டு உங்களுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லுவேன், நான் பொய் சாட்சியா வர முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்றத சோப்பனா சொல்லிட்டாங்க. அதுல என்ன பண்றாங்க, உள்ள போய் கேஸுக்கு சாட்சி வந்து என்ன பண்றாங்க, கமருதீனோட டீம் வந்து திவ்யாவை பொய் சாட்சியா ரெடி பண்ணியிருக்காங்க. திவ்யா ஓப்பனா இங்க கமருதீன் கிட்ட சொல்லிட்டு சாட்சிக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க விக்ரம் கூட சேர்ந்துட்டு இவங்க என்ன பொய் சாட்சியா வந்து கூப்பிட சொல்ல சொன்னாங்க அப்படின்றத ஓப்பனா கோர்ட்ல போட்டு உடைச்சிட்டா. இப்போ பொய் சாட்சி அப்படின்றத ரெடி பண்ணாங்கன்னு அந்த இடத்துல வந்து உடைக்கும் போதே கேஸ் க்ளோஸ்டு. பார்வதி இந்த கேஸை தோக்க தான் போறா, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத ஓப்பனா அங்க வட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா ஒன்னும் அடுத்து உன்னோட நேமை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம்,
ஸோ இது கேஸ் ஏன் இதுல ஒரு கேஸ்னா நியாயப்படி நடக்கணும், கரெக்டா நடக்கணும். அதுக்குன்னு ஒரு பொய் சாட்சிலாம் உருவாக்கி நடத்தா அது எப்படி கேஸா இருக்கும்? இங்கேயே மக்களை ஏமாத்துறீங்கன்றது தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இதுல அப்படியே ஏமாத்தலான்றதுக்காக முயற்சி பண்ணி என்னென்ன வேலைகள் பார்த்துருக்காங்க. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் நேர்மையானவள்ன்ற மாதிரி காலைல கனி சொன்ன மாதிரி அந்த நேர்மையை நிரூபித்த திவ்யாவை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து பார்வதி ஒரு பக்கம் தோல்வி வரப்போகுதுன்றது தெரியுது இந்த கேஸ் மூலியமா. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு வெற்றியை நாட்டியிருக்காங்க லாயராக. அதை பத்தி பார்ப்போம். ஸோ இதுல கேஸ் என்ன தெரியும், சுபிக்ஷா வந்து ஒரே பாட்டை ரிப்பீட் மீட்ல பாடிட்டு இருக்காங்க. பீட் பாக்ஸ் என்ற பேர்ல வீட்டில் ஃபுல்லா காரி துப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு சபரி அந்த ரேப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்ற மாதிரி பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல ஹைலைட்டே என்ன பண்ணிட்டான்னா, விக்ரம் இந்த காதுல பஞ்சு ஒட்டி காது பஞ்சர் ஆயிடுச்சு, உங்க பாடி என் காது போயிருச்சுன்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்கு. இல்ல குறிப்பா நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு பக்கம் சபரி பேசும்போதும் சரி, அதுக்கு நடுவுல கானா வினோத் எஃப்ஜே, இதுல கானா வினோத் போட்ட கவுண்டர்லாம் அருமை. வேற லெவலா கவுண்டர் போட்டு இருந்தாருங்க. சீரியஸா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு. இதுல குறிப்பா வந்து பரோட்டா இது என்ன, இது பரோட்டா பார்சல் பண்ண மாதிரி காது இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கலாச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ சுபிக்ஷா தரப்புல இருந்து விக்ரம் சபரி வந்து அழகான எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் பல இடத்துல விக்ரம் பல இடத்துல என்கரேஜ் பண்ணியிருக்கேன், பாட்டுலாம் நல்லா பாடியிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சோனா பரியா அப்படின்னா பாருங்க, வீட்டுக்கே பாட்டு தெரியுது, சொந்த பாட்டு பாடுங்கன்னா மாதிரி ஒரே பாட்டை பல வாட்டி பாடி காது பிரச்சனை ஆயிருச்சு, என் காதே போயிருச்சு, அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்போ 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் என் காதே கேட்குன்ற மாதிரி அங்க ஒரு சினாரியோ. அதுக்கப்புறம் பார்வதி வந்து கோர்வியா அவங்க வச்சதுமே நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் சீரியஸா பார்வதி எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க. பட் இட் வாஸ் ஓகே. இதுல 2 சைடும் வாதம் விவாதம்ன்ற மாதிரி மாத்தி போயிட்டு ஒரு ஃபன்னியா, அதுல கானா வினோத் போட்ட கவுண்டர்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நடுவுல சபரி ஒரு 3 ஆதாரங்கள். ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு, அந்த காதுல இருந்து ரத்தம்ன்ற மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து பீட்ரூட்டை போட்டு கொடுத்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அமித் காதுல இருந்து ரத்தம் வருதுன்ற மாதிரி அந்த என்னது மாதுளம் பழத்தோட சின்ன பீஸ் எடுத்து வச்சதா இருக்கட்டும். அடுத்து மைக்கு, யாரு சுபிக்ஷாவோட மைக்ல இருந்து எடுத்த எச்சைகள்ன்ற மாதிரி ஒரு பேப்பர்ல போயிட்டு அந்த சோப்பு தண்ணியை போட்டு வச்சதா இருக்கட்டும்ன்ற மாதிரி. இதுல சபரியோட ஹைலைட்டே எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, கிராஷ் கொஸ்டின் கேட்பாங்கல்ல மறு விசாரணை அப்ப அந்த இது இருக்காங்களே ஆப்போசிட் தரப்புல சுபிக்ஷா கிட்ட செமையா வாக்குமூலம் வாங்கிடுவான், செமையா வாங்குவான். நீங்க பாட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பானீங்களா நம்ம, அதுல எல்லா பாயிண்ட்டுமே சுபிக்ஷா லாக் பண்ற மாதிரி பாயிண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி பயங்கரமா லாக் பண்ணியிருப்பான். லாக் பண்ணிட்டு என்னன்னா, இவங்க கொடுத்தது பொய் ஆதாரங்கள்ன்ற மாதிரி தெரிஞ்சது. குறிப்பா போஸ்ட்மார்ட்டம், எப்பா இது எத்தனை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுப்பா, காதுல இருந்து ரத்தம் வந்தா என்னன்னு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய கவுண்டர் போட்டிருப்பாரு. இதுக்கு நடுவுல பிக் பாஸ் வந்து வாணியுமே கொடுத்துருந்தாரு. இதுல 2 பக்கம் விவாதங்கள் பேசி அழகா கன்க்ளூட் பண்றாங்க. இல்ல குறிப்பா பார்வதி வந்து வந்திருக்கிற எல்லா செலிபிரிட்டியும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஒரு மீனவ சமுதாயத்தில இருந்து வந்து அந்த பொண்ணு தான் தன்னுடைய வலிகளையும் வேதனைகளும் அந்த பொண்ணு தான் எடுத்து உரைக்க முடியும், வேற யார் எடுத்து உரைக்க முடியும், அவங்க தானே தன்னிலைப்படுத்தணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க பார்வதி. இது பாத்தீங்களா, பார்வதி எந்த கேஸை வந்து வாதாடணும்னு இருக்கு பாருங்க, அதான் ஹைலைட். இது ஒண்ணு. அடுத்து சபரி வந்து ஒரு நாள் செலிபிரிட்டி இருந்ததுக்கு பாராட்டுவாங்க, பல நாள் இருந்தா தெரியும், இந்த வீட்லயும் நாங்கள் பல திறமைகளை பாராட்டி இருக்கோன்ற மாதிரி சபரி. இது பேசி முடிச்ச உடனே ஸோ கேஸ் வந்து அது எப்படி பார்த்தாலும் சுபிக்ஷா சைடு தான் போவோம். இவங்க கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே ஃபேக்குன்றத சொல்லி இதுல அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கன்ற மாதிரி சுபிக்ஷா மற்றும் பார்வதிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்றத சொல்லிக்கிறேன். பார்வதி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அப்பா நன்றி அப்படின்ற மாதிரி அந்த கோட்டை ஒரு ஃபீல் பண்ணி ஒரு லுக்கை விட்டு அப்பாவுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. வெளியே வந்தவொடனே சுபிக்ஷாவும் விக்ரமும் கட்டி பிடிச்சி சீரியஸா போவோம்னு நினைச்சேன், அது சீரியஸா போவா, அதை ஒரு ஃபன் ரீதியில் எடுத்துட்டு போனாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.